இந்த மாதிரி தனுஷ் படத்தில் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் நடிக்கலான்னு கேட்டார். அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார். ஆனால் இந்த நபர் ஸ்ரேயாஸ் தானா, இது வந்து தனுஷ்கிட்டேருந்து கால் வந்ததான்னு எனக்கு தெரியல அப்படின்னு தான் நான் பேசியிருந்தேன் அந்த யூடியூப் சேனலில். அதுவும் தனுஷ் மேலே சொல்கிறதுங்கிறது ரொம்ப மோசம். ஏன்னா அவரே வந்து டிவோர்ஸ் ஆகி 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கார். இன்னும் ஒரு 2வது கல்யாணத்தை பற்றி யோசிக்கல. எனக்கு பிடித்த நடிகர் அவர். இன்னும் நடிகையே சொல்கிறாங்க. என்ன பிடிச்சுன்னு யாருக்கு தெரியும்? நடிக்க வருகிற ஆண்களிடம் பணம் கேட்கிற அதே தயாரிப்பாளர் நடிக்க வருகிற என்ன வேணும்னாலும் பரவாயில்ல, அம்மா உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், அதுக்கான சம்பளம் கொடுக்குறேன், ஆனால் நீ எனக்கு நான் அடுக்க படுக்கை கூப்பிடுவேன், நீ ஒத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. யாருக்கு எது நடந்தாலும் தனுஷையே பாயிண்ட் அவுட் பண்றாங்களே சார், எதுக்கு சார்? ஏன் அவர் மேல இழிச்சவாயன் தனுஷ்? ஆமாம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு வந்து நம்ம ஷோக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திரைப்பட விமர்சகர் மற்றும் நடிகராக இருக்கிற பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இது வந்து நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், என்றும் இளமையா இருக்கிற பைல்வான் ரங்கநாதன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கேன். சார் பேர் பிடிச்சிருக்கா? இல்லை, அது ஒழுக்கமாக இருந்தால் உடற்பயிற்சி செய்தால் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கலாம். ஏன்னா எனக்கு சீனியர் சிவகுமார் இருக்கார். ஓகே சார், என்னை பொறுத்த எங்களுக்கு சீனியர் நீங்கள் இருக்கீங்க சார், அதனால் உங்களை நான் அப்படி சொல்லிடுறேன். நன்றி நன்றி. இப்போ வந்து நீங்கள் ஒழுக்கம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கேள்வி நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். என்ன அப்படின்னா, சினிமா துறையில் வந்து பார்த்தோம்னா யாருக்கு டைவர்ஸ் ஆனாலும், யாருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலும், யார் வந்து விட்டுட்டு போனாலும் வந்து முதல்ல பேசுகிற பேச்சு வந்து தனுஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ அதாவது சின்னத்திரை நடிகையாக இருக்கிற மான்யா ஆனந்த்ன்றவங்க வந்து தனுஷோட அசிஸ்டன்ட், அதாவது அவரோட மேனேஜராக இருக்கிற ஸ்ரேயாஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டதா ஒரு செய்தி வந்து வெளியாகி இப்போ பரவலாக பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அது ஏற்கனவே முற்றுப்புள்ளி வச்சுட்டா அந்த பொண்ணே. அதாவது நான் பேசுனது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸ்ரேயாஸ் தானா என்கிட்ட பேசுனது அப்படின்னு யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க. இது இப்படி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி தனுஷ் படத்தில் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் நடிக்கலான்னு கேட்டார். அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார். ஆனால் இந்த நபர் ஸ்ரேயாஸ் தானா, இது வந்து தனுஷ்கிட்டேருந்து கால் வந்ததான்னு எனக்கு தெரியல அப்படின்னு தான் நான் பேசியிருந்தேன் அந்த யூடியூப் சேனலில். ஆனால் அவங்க நான் சொன்னதை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஆனால் இதை ஏன் உடனே சொல்லலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா யாராவது மிரட்டாங்களா, இல்லாட்டி தொலைச்சி உன்னை வந்து டிவி சீரியல்லேருந்து தூக்கிடுவோம், எப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லியிருக்கலாம். அதனால் வாபஸ் கூட வாங்கலாம். ஒரு விஷயம் எனக்கு புரியலை. இப்போது ரோட்டில் போகிறோம், சாணத்தை மிதிச்சிட்டோம்னா அப்படியே அந்த செருப்பு வச்சு தேய்ச்சி சுத்தப்படுத்திட்டு நான் போயிடணும், இல்லைனா கழுவிட்டு போயிடணும். அதை மோந்து பார்த்துக்கிட்டு இந்த பாருங்க நான் சாணியை மிதிச்சிட்டேன், சாணியால் பசுமாட்டு சாணியான்னு மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா நீ செய்யவே இல்லைனா கூட அதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி ஒரு துணி அதில் வருது. அதனால் அது ஏன் வெளியிட்டுச்சு, இல்லாட்டி அந்த டிவி சேனல் யார், அவங்கள கூப்பிட்டு எப்படி நீங்கள் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு கேட்டுக்கலாம். அது என்ன யூடியூப் சேனல் என்ன போட்டாங்கங்கிறது நமக்கு தெரியல. போட்டது இதுதான். இந்த மாதிரி தனுஷுடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் எனக்கு கூப்பிட்டாரு, ஷூட்டிங் அடிக்கலான்னு கேட்டார், சரின்னு சொன்னேன். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார், நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அதில் சொல்லுது. அதுதான் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதான் வெளியே வந்திருக்கு. ஆனால் இது இப்போது மாற்றி சொல்லுது. ஒரு வேளை பேசியிருக்கலாம், பேசாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்தது போல் இருக்குது. ஆனால் ஸ்ரேயாஸ் தனுஷோட மேனேஜர் வந்து அது என்னுடைய ஃபோன் நம்பர் அல்ல, நான் அப்படி யார்ட்டையும் கேட்குற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு முடிவு பண்ணிட்டார். ஆனால் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது என்னை பொறுத்தவரை தவிர்க்க முடியாது. இது நான் சொல்லலை, தயாரிப்பாளர் அன்பு செல்வன் அவர் வந்து இப்போ சிறு பட்ஜெட் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கார். அவரே சொல்லியிருக்காரு, ஏங்க நான் போட்டு பணம் துட்டு போட்டு படம் எடுக்கேன், என் படத்தில் நடிக்கிற, நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பேன், சக தயாரிப்பாளரும் கேட்பாங்கன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. இது வரைக்கும் அன்பு செல்வன் பற்றி யாருமே கண்டனம் தெரிவிக்கவில்லை, நடிகர் சங்கமும் சரி தயாரிப்பாளர் சங்கமும் சரி. இதை எப்படி பார்க்குறீங்க?
அதெல்லாம் இருக்கிறது தான் கரெக்டு சார் நீங்கள் சொல்கிறது. ஆனால் வந்து இப்போ இவங்கள அந்த மானி ஆனந்த் நான் கேட்குறேன் என்னன்னா, ஒருவேளை அப்படி ஸ்ட்ரேயாஸோ இல்லை அந்த ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ கால் பண்ணியிருக்காங்கன்றப்போ இவங்க என்ன நினச்சிட்டு தான் தனுஷ்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படி கால் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க நினச்சிருந்தாங்க, உண்மையிலே கால் பண்ணியிருந்தா நடிகர் சங்கத்திலேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே. ஆமாம், அதுதான் சரியான முடிவு. என்னென்னா அது காதும் வச்ச மாதிரி போயிடும், வெளியே இருந்து செய்தி வந்திருக்காது. நடிகர் சங்க தலைவர் நாசர்கிட்ட போய் இந்த மாதிரி ஃபோன் வந்திருக்கு சார், இதை கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சு உன் பேரில் எல்லாம் கசம்சாயி திட்டி தீர்த்து அவர் மறுப்பு தெரிவித்து இப்போ போய் சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணு என் மேலே ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான்னா ஒன்று நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய் சார் இந்த பாருங்க என்று ஃபோன் வச்சு இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லணும். இல்லை நடிகர் சங்கத்தில் போய் புகார் சொல்லணும். ரெண்டுமே இல்லாமல் பொது இடத்துல, அதுவும் ஒரு யூடியூப் சேனலில் போய் இப்படி பேசலாமா? தப்பு. அது மட்டும் ஏன்னா அந்த பொண்ணுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும். எனக்கு தெரிஞ்சு இப்படி சொன்ன எந்த நடிகையும் அதுக்கப்புறம் யாரும் கூட மாட்டாங்க. சின்ன திரையாக இருந்தாலும் சரி. ஆமாம், சின்ன திரையாக இருந்தாலும் சரி கூட மாட்டாங்க. அந்த கம்பெனிலேருந்து சொல்லுவாங்க தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரே அது கெரியரே டோட்டலாக முடிஞ்சு விட்ட மாதிரி. அதான் உண்மை. அப்படி பேசியிருக்கிறது தப்பு. அது யார் சொல்லி பேசிச்சு என்னங்கிறது தெரியல. இதை போய் டிவியில் பேசலாமா? தவறு. அதனால் அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் தனுஷ் மேலே அதை சொல்கிறதுங்கிறது ரொம்ப மோசம். ஏன்னா அவரே டிவோர்ஸ் ஆகி 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கார். இன்னும் ஒரு 2வது கல்யாணத்தை பற்றி யோசிக்கலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சினிமாவில் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? கதாநாயகனும் கதாநாயகியும் கலந்தால் தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் விமர்சனத்தையும் சரி பத்திரிகையாளர் சந்திப்பும் சரி உங்களுக்கும் கதாநாயகி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறதுக்கு நடிகர்கள் பதில் சொல்கிறாங்க. எனக்கு பிடித்த நடிகர் அவர், இன்னும் நடிகையே சொல்கிறாங்க. என்ன பிடிச்சதுன்னு யாருக்கு தெரியும்? யாரும் தெரியாது. அந்த மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் மறைக்கப்பட வேண்டியவை. இதான் உண்மை. அதை மீறி சொன்னாச்சுன்னா அது நடிகைகள்கிட்ட கேள்வி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான்லாம் ரொம்ப ஸ்டடியாக இருக்கேன் சார், நான் மாட்டேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அதோட முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் வராது. ஆனால் இப்போ ஒரு டைரக்டர் ஒரு கதை சொல்ல போகிறார், ஒரு நடிகர்கிட்ட சொல்லுங்க. நடிகர்கிட்ட கதை சொல்லி அந்த கதை ஓகே நடிகர் சொன்னால் அடுத்த கேள்வி என்னன்னு கேட்பார், யார் ஹீரோயின்னு கேட்பார். அப்போது அந்த டைரக்டர் புத்திசாலித்தனமாக இருந்தால், சார் இப்போ நான் கதை சொன்னல சார், இந்த கதைக்கு யார் சார் பொருத்தமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கன்னா பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை சார் நான் இந்த நடிகை கதாநாயகியை போடுறதா இருக்கேன்னு சொன்னேன்னு வச்சுங்க, அவர் சமயத்தில் கால் ஷீட் இல்லைன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீரோவை கேட்டு தான் ஹீரோயினே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது நீ ஒரு தயாரிப்பாளர், எங்கள் சினிமாவில் என்ன தெரியுமா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பையன் வந்தேன்னா அவன் ப்ரொடியூசரோட பையனாக இருப்பான், இல்லை ஃபைனான்சியரோட பையனாக இருப்பான். துட்டு கொடுக்குறவன் ஹீரோ, கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறவன் வில்லன். ஆனால் ஹீரோயினுக்கோ அப்புறம் அந்த ஹீரோயினுடைய துணை நடிகைகளுக்கோ அவங்க எந்த பணமும் கொடுக்க முடியாது, அவங்க இல்லாதப்பட்டவங்க. அப்போ அவங்ககிட்ட அவருக்கு கதாநாயகன் வில்லன்கிட்டலாம் பணம் வாங்குகிற அதே தயாரிப்பாளர் அவர்கிட்ட அவர் விரும்பினதை கேட்பார். நடிக்க வருகிற ஆண்களிடம் பணம் கேட்கிற அதே தயாரிப்பாளர் நடிக்க வருகிற என்ன வேணும்னாலும் பரவாயில்ல, அம்மா உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், அதுக்கான சம்பளம் கொடுக்குறேன், ஆனால் நீ எனக்கு நான் அடுக்க படுக்கை கூப்பிடுவேன், நீ ஒத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் தயாரிப்பாளர் மேலேயும் குறை சொல்ல முடியாது. நடிக்க வர்ற நடிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எப்படியாச்சும் உங்கள் படத்தில் ஒரு வேஷம் கொடுங்க சார், என்ன வேணால் நான் செய்கிறேன் சார் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்தா டைரக்டர் என்ன சொல்லுவார், ரைட்டு ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுச்சு அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ 2 பக்கமும் தவறுகள், தப்புகள், குற்றங்கள் இருக்குது. அவர் கேட்டதும் தப்பு தான், இது ஒத்துக்கிட்டதும் தப்பு தான். ஆனால் சினிமா அப்படி போயிட்டே இருக்கு. பசங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் இருக்கா சார்? பசங்க தான் காசு கொடுக்குறானே. காசு கொடுக்க முடியாத பசங்க சார் இப்போது எனக்கு சம்பளம் வேணும் சார், முடிஞ்ச பிறகு ஏதாவது பார்த்து செய்யுங்கம்மா, தயாரிப்பில் கொடுத்தா உண்டு, இல்லைன்னா கோவிந்தா தான் வாய்ப்போட அப்படியே அவ்வளோதான். அதுவும் நிறைய பேர் இருக்குது. ஒருத்தன் சொல்லியிருக்கான், எனக்கு காசு அப்புறம் தரவே இல்லைன்னா, உடனே அவர் தயாரிப்பில் கூப்பிட்டு கொடுத்துறாருன்னு கொடுக்கல, கொடுக்கவும் மாட்டார்.
ஏன்னா இது 1,00,00,000 ஒரு படத்துக்கு ஆகுதுன்னு வச்சுங்க. அட 50 லட்சமே ஆகுன்னு வச்சுங்க. அவனுக்கு அவனுக்காக படம் வாங்குற விநியோகஸ்தர் யாரும் இருக்காங்களா? இல்லை. பெரிய நடிகளே ததியினதும் போட்டுட்ருக்காங்க. இவங்க புது நடிகள் எப்படி வந்து அப்போ உன்ன நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ நான் உனக்கு நீ தான் எனக்கு பணம் குடுக்கணும். ஆனா நான் உன்ட்ட பணம் கேட்கல. பணம் கேட்காத, தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இது வந்து பெண்களுக்கு கொஞ்சம் சுலபமா போயிருச்சு, பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிருச்சு இது ஒரு. ஆமா, இது நடக்கிறது இல்லைன்னு எந்த தயாரிப்பாளையும் மறுக்க சொல்லுங்க. கரெக்ட்டு சார். இருக்கிற நடக்கிறது தான் எல்லாமே. என்ன நாசூக்கா தெரியாம நடந்துக்குது. ஒரு சில விஷயம் மட்டும் வெளிய தெரியுது. ஆமா. அதே மாரி சார் யாருக்கு எது நடந்தாலும் தனுஷையே பாயிண்ட் அவுட் பண்றாங்களே சார். எதுக்கு சார்? ஏன் அவர் மேல இளிச்ச வாயன். தனுஷா? ஆமா. அவர் வந்து இளிச்ச வாயன்னு நெனச்சு அவர சொல்லிட்டு இருக்காங்க. விஜயவர்தன 4 பேர கூப்பிட்டு சாத்திடுவான். இவர் அமைதியாவே இருக்கிறதுனால ஆமா. சீண்டி பார்க்குறாங்க. அதாவது அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு புலி இந்த விஷயங்கள்ல. ம். அது ரொம்ப சின்னனும் கடிச்சு குதறிடும். அந்த அளவுக்கு போகாது. அதனால சும்மா ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு. இந்த நடிகைகள் வந்து பப்ளிசிட்டிக்காக பேசுகிறாங்க. ஆனால் அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துங்கிற அபாயம் அவங்களுக்கு தெரியல. தனுஷ் வந்து சுரண்டி சுரண்டி பார்க்குறாங்க. அவர் கரிச்சிப்பாரா இல்லையா அப்படின்னு. நல்ல வேளை ஸ்ரேயாஸ் தான் ஃபோன் பண்ணாருன்னு சொன்னாங்க. தனுஷே ஃபோன் பண்ணாருன்னு சொல்கிறாரு. ஆனா எல்லாரும் நம்ப வச்சிருப்பாங்க சார் மீடியால எல்லாருமே. தனுஷ் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாரி. ஆமாம், முதல்ல எல்லாம் போட்டாங்க. செய்திகள்லாம் போட்டாங்க. ஆனால் என்கிட்ட இந்த செய்தி வரும்போது இல்லை, நிச்சயமாக தனுஷ் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார். எங்க ஃபோனில் கேட்குற அளவுக்கா சீப்பான ஆளுங்க. மாமா நீ தனுஷ் ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு சொல்லி எவிடன்ஸே இல்லாமல் கேட்குற எத்தனை பேர் இருக்கேன். முதல்ல எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் வேணால் பேசலாம், ஏன்னா ரெக்கார்ட் ஆகாது. டைரெக்டாக ஃபோனில் பேசும்போது சார் புள்ளி வரவத்தோட சொல்றாரு வாட்ஸ்அப்ல பேசுறது ரெக்கார்ட் ஆகாது அப்படின்னு. ஆமாம், உண்மைதானே. கரெக்டு சார். இப்போ நிறையவே எனக்கே இந்த லேடி ஆங்கர்கள் வந்து அவங்க இப்போ சேனலில் பேசணும்னு கொடுக்கும்போது சம்பளம்லாம் பேச வேண்டிய இருக்குங்கிறக்காக அவங்களுக்கும் அது லாபம், எனக்கும் லாபம். அதனால் வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்கனால அவங்க வாட்ஸ்அப்லேயே தொடர்பு கொண்டுருக்காங்க. அதுக்கு முதல் காரணம் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் வேணால் காசு கிடையாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ 2மே தான் காசு கிடையாது. ஆமாம். அதனால் பிரச்சனை இல்லை. அதான் சார் நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் இடையில இல்லை லேடி ஆங்கர்லாம் எனக்கு கால் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்லன்னு பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ ஏங்க இப்போது இன்னைக்கு காலையில் கூட பொண்ணு போச்சு. சார் இந்த சேனலில் பேசுகிறேன் நான் சார், உங்களை யாருக்குமே இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நான் இப்போ வேற ஒரு சேனல் இருக்குது சார், நீங்கள் வாங்க சார். அப்படின்னா என் சம்பளம் தெரியுமில்ல? ஆமாம் தெரியும், வாங்க சார் அப்படின்னு இங்கே இருக்கும்போதே எனக்கு ஃபோன் வந்துச்சு. அதனால் அது இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஆங்கர்களும் ஒரு இடத்துல இது வந்து தொழில் ரகசியம் சொல்கிறது எப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா ஆங்கர்கள் போய் ஒரு புது யூடியூப் சேனலில் சான்ஸ் கேட்கும்போது, சார் எனக்கு நிறைய நடிகர்கள் தெரியும் சார், அவங்க இப்போ கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்தாச்சுன்னா இப்போ கான்ட்ரவர்சியாக பேசுகிறதுக்கும் என்னையுமே யாருக்கும் நிறைய பேர் இருக்காங்களா, அந்த மாதிரி நான் கூப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்க இதில் இன்சார்ஜ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆங்கர் கம் இன்சார்ஜுமே நான் தான் சார், இம்மா பணம் எப்படி இல்லை நான் தான் சார் வாங்கி கொடுத்துறேன் சார், எல்லாம் அவங்க ஃபோன்பேயில் போட்டுருவாங்க சார் அப்படின்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியல. அதே மாதிரி சார் ஒரு பெண் ஆங்கர் கேட்டால் தான் சார் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆடியன்ஸ். பசங்கள்லாம் பேசினா பார்க்கலாம். ஆமாம், இப்போ கூட என்கிட்ட ஒரு 2-3 யூடியூப் சேனலில் சார் லேடி ஆங்கர் வேணும் சார். நாங்கள் சரிப்பான்னு சார் முக்கியமான விஷயம் சார், அவங்க வந்து கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியணும். நான் பட்டுன்னு தானே போட்டுனா ரைட் சார், ஓகே சார்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங், தம்ப்நெயில் போடணும், தமிழ் டைப் படிக்க தெரியுமா, இவ்வளோ இருந்துன்னா தான் ஒரு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. இல்லைன்னு வச்சுங்க, நானே கேமரா ஆப்ரேட் பண்ணிடுவேன் சார், அதெல்லாம் சார் பெரிய வித்தை. இன்னெல்லாம் அந்த ஃபோக்கஸ் வைக்கிறது போகிறது ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். இப்போ அது இல்லை. எல்லாமே ஒருவேளை கேமராமேனே தப்பு செஞ்சுட்டா கூட அந்த எடிட்டிங் போர்டில் அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இருக்குது. அதனால் இது இந்த தொழில் ரகசியத்தை சொல்லக்கூடாது, கேட்டனால சொல்கிறேன். எனக்காக ஸ்பெஷலாக சொல்லியிருக்காரு. யாருக்காவது வேணும் அப்படின்னா இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமரா கொஞ்ச நாள் போய் கற்றுக்குங்க. அதேமாரி வீடியோ எடிட்டிங் போய் கற்றுக்குங்க. இந்த 2ம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் எல்லா யூடியூப்லையும் ரெடியாக இருக்குது. 3வது பாயிண்ட் சார், நீங்கள் பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல சம்பளம். ரைட், ஆங்கரே சொல்கிறாரு. ஸோ அதுவும் உண்மைதான். அதுவும் கொஞ்சம் செவப்பு தோழர்னு வச்சுங்க, ஆங்கரே மற்றவங்களுக்கு ஒரு 10,000 கூட கிடைக்கும். ஆங்கரே சொல்கிறேன்னு நீங்கள் என்னை கோத்து விட்றாதீங்க, அப்புறம் என்னை கமெண்ட்டில் போட்டு பொழந்துருவாங்க அப்புறம். இல்லை, அதாவது தொழில் வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 சேனலில் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ ஒவ்வொரு சேனல்லையும் சார் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிடலாம் சார் சொல்லுவாங்க. ஏன்
இதே டிவியில் வேலை செஞ்சவங்க 3 யூடியூப்பில் இப்போ அதே வேலை செய்கிறாங்க. சார் அங்கே நான் இவ்வளோ தான் சம்பளம் வாங்கினேன், இப்போ நான் வீடியோ எடிட்டிங் தமிழில் எடிட்டிங் எல்லாம் நான் பண்ணுறேன் சார், எனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறேன் சார், நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வீடியோ முடிச்சுட்டு ஆனால் அதே சொல்லிட்டாங்க சார், நான் இங்கே இருக்கிறத நீங்கள் நம்ம ஆள்கிட்ட யாரையும் சொல்லாதீங்க சார் அப்படின்னாங்க. சரி, கூடி சீக்கிரம் அது வெளியே வரும் சார். நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. கேட்ட கேள்விக்கு எல்லாமே சூப்பராகவே ரொம்ப அழகாகவே பதில் சொன்னீங்க சார். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு கெஸ்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப், விஜய் அபிஷேக். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.